எதை நினைத்து நீங்கள் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ, எதை நினைத்து நீங்க வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறீங்களோ, எதை நினைத்து நீங்க கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, எந்த தீமையை குறித்து, எந்த பொல்லாப்பை குறித்து நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமா கொடுக்கிறாரு, அது உன்னை அணுகாது. இந்த பயத்தை மாற்றுவார், உங்கள் கலக்கத்தை கர்த்தர் மாற்றுவார், உங்கள் அங்கலாய்ப்பை கர்த்தர் மாற்றுவார், உங்கள் வேதனையை கர்த்தர் மாற்றுவார், நீங்கள் கடந்து செல்கிற இந்த பாடுகளை கர்த்தர் மாற்றுவார். நம்ம அப்படியே தொடர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தலாம், கர்த்தர் ஆராதிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. இந்த பாடலை சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தலாமா? ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன். எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலை மிதித்து விட்டார். வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், பாவங்கள் போக்கிவிட்டார். இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா நான் சுகமானே, சுகமானே, நான் சுகமானே, சுகமானே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும்
ராஜா வரப்போகிறார். ஆமென். என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார். கரம் பிடித்து அழைத்து செல்வார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எப்போதும் வெற்றி. எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லுங்க. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆவியானவரே வெற்றி உண்டு. நாமத்தில் எங்களுக்கு வெற்றி அப்பா. வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நாளிலே கர்த்தர் வெற்றியை தரப்போகிறார். கிறிஸ்துவுக்குள் வாழ்றீங்களா? நிச்சயமாய் கர்த்தர் வெற்றி தருவார். ஆண்டவருக்குள்ள வாழ்றீங்களா? ஆண்டவரை ஆராதிக்கிறீங்களா? ஆண்டவரை துதிக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாட்கள்ல உட்கார்ந்து ஜெபிக்கிறீங்களா? தோல்வி கிடையாது. தோல்விகளை கர்த்தர் வெற்றியாய் மாற்ற முடியும். உங்களை அவர் வெற்றியின் பாதையில நடத்துவார். நீதியின் பாதையில கர்த்தர் உங்களை நடத்துவார். என் ராஜா முன்னே செல்கிறார். வெற்றி பவனி செல்கிறார். குருதோலை கையில எடுத்து நாம் ஓசன்னா என்று பாட போகிறோம். எனக்கு முன்னாடி ராஜா போகிறார். நான் போகிற பாதையில, என்னுடைய வியாபாரத்துல, என் பிசினஸ்ல, என்னுடைய வேலையில, என் குடும்பத்துல, எல்லாவற்றிலும் என் ராஜா முன்னே போகிறார். நிறைய பேர் இப்படி நினைக்கிறீங்க, நாட்களே என்னால குடும்பத்தை நடத்த முடியல, பொருளாதார பினான்சியலா நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், என்ன செய்யறது, பொருட்கள் வாங்க முடியல. ராஜா முன்னாடி போனார்னா, நான் இந்த காலை பொழுது உங்களை பார்த்து சொல்கிறேன், கோணலானவைகளை எல்லாம் அவர் செவ்வையாய் மாற்றுவார். எல்லா கரடு முரடானவைகளை சீராக்கி உங்கள் தேவைகளை அவர் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. குருதோலை கையில் எடுத்து ஓசனா என்று பாடுவோம். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையிலே அறைந்து விட்டார். இயேசு காலாலை மிதித்து விட்டார். சத்ருவின் வல்லமைகளை அவர் காலில் மிதிச்சிட்டார். இனி நீங்க தீங்கை காண்பதில்லை. துன்பத்தின் நாட்கள், சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போக போகிறது. அதனால விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு ஒரு விஷயம் கூட அந்த கவிகளை சேர்ந்து பாடி தொடர்ந்து அவருடைய பிரசனத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்வோம். என் ராஜா முன்னே செல்கிறார். வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார். வெற்றி பவனி செல்கிறார். ஒரு தோலை கையில் எடுத்து, ஒரு தோலை கையில் எடுத்து நாம் ஓசன்னா பாடிடுவேன். நாம் ஓசன்னா பாடிடுவேன். வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு சாத்தானின் அதிகாரம், சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலை மிதித்து விட்டார். இயேசு காலாலை மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவிலே, மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். சொல்லுங்க. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். என்னை கரம் பிடித்து அழைத்து செல்வார். என் கண்ணீரெல்லாம் அன்னைக்கு துடைக்க போறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார். கரம் பிடித்து அழைத்து செல்வார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்ணீரெல்லாம் துடைக்கப்பட போகிறது. இயேசு கண்ணீரெல்லாம் இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சரணரகவா
ஆண்டவரே, எங்களை வெற்றியின் பாதையில் நடத்த போறீங்களே, உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் ஆமென். எப்போதும் வெற்றி உண்டு தெய்வமே, எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லுங்க, வெற்றி வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, ஓ வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, தோல்வி இல்லை. தோல்விகளை கூட என் ஆண்டவர் ஜெயமாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். அவர் எப்படி சிலுவிலே சத்ருவை வென்று ஜெயம் பெற்றாரோ, இந்த காலை பொழுது என்னோடு ஆராதிக்கிற எல்லாருக்கும் ஜெயத்தை கொடுப்பார். ஜெயத்தின் பாதையில நடத்துவார். நன்மையான ஈவுகளை அவர் கட்டளையிடுவார். உங்களை நாள்தோறும் காக்கிறவர் வல்லமையுடையவராயிருக்கிறார். ஆவியானவரே, உமக்கு நன்றி. உம்முடைய பரிசுத்த பிரசனத்துக்காக நன்றி அப்பா. உம்முடைய மகிமைக்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய சமாதானத்துக்காக நன்றி. ஆவியானவரே, வேதத்தில் அவருடைய நாமம் பல நாமங்கள் கொடுக்கப்பட்டாலும் இந்த நேரத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான நாமம் என்ன தெரியுமா? யெகோவா ரஃபா, சுகம் தருகிற தெய்வம், வியாதியே அணுகாம நம்மை பாதுகாக்கிற தெய்வம். எல்லாருக்கும் தெரிந்த அந்த கவிகளை நம்ம சேர்ந்து சொல்ல போறோம். யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கூறுவே ஆராதனை, 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 ஆராதனை. என்னோட இணைந்து சொல்வீங்களா? ஆராதனை சதனரபுரசி, ஆராதனை அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா அன்பு உமை அன்பு கூறுகிறோம்பா. இன்னும் அதிகமாய் நாங்கள் அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே. உமை ஆராதிக்கிறோம். சொல்லுங்க, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வேலை அன்பு கூறுவேன். சொல்லுங்க, ஷதரபோ ஆராதனை, ஆரா ரிகன சிதரு நோஹபோ ஷகரதனமா. ஆராதனை, 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 ஆராதனை. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வனாந்திரத்தை கர்த்தர் வயல் நிலமாய் மாற்றி புஷ்பத்தை போல செழிக்க செய்வார். நீங்கள் காலூன்றி நிற்பீர்கள், வற்றாத நதியை போல இருப்பீங்க. ஓ
ரரரரரமா. இன்று ஒரு அற்புதத்தை காண செய்யுங்கப்பா. இன்று உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பா. இன்று உடைய பிள்ளைகள் கூப்பிடுறாங்களே, செவி சாய்ப்பீராக என்று ஜெபிக்கிறேன். சர்வ வல்லமுள்ள கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல தகப்பனே. இன்னைக்கு நான் கொடுக்கிற இந்த செய்திக்கு கொடுக்கிறதான தலைப்பு, அது உன்னை அணுகாது. ராமின் சொல்லுங்களேன், அது உன்னை அணுகாது. எது என்ன அணுகாது? உங்க எல்லாருக்கும் தெரியும் எப்படிப்பட்ட கொடூரமான நாட்கள் இருக்கிறோம், எப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் பஞ்சத்துக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அது உன்னை அணுகவே அணுகாது. எதெல்லாம் உங்களை இதுவரைக்கும் அணுகிட்டு இருக்குதோ அதெல்லாம் உங்களை அணுகவே அணுகாது. எதை நினைத்து நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, எதை நினைத்து நீங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ, எதை நினைத்து நீங்க கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, எந்த தீமையை குறித்து, எந்த பொல்லாப்பை குறித்து நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமா கொடுக்கிறாரு, அது உன்னை அணுகாது. ஆமென். சரி, எதெல்லாம் நம்மை அணுகாது என்று சொல்லி வேகமாய் ரத்தின சுருக்கமாய் துரிதமாய் அந்த பாயிண்ட்ஸ் மாத்திரம் உங்க முன்னாடி வைக்கிறேன். நீங்கள் அதை வைத்து ஜெபிங்க. இந்த மாசம் நிச்சயமாய் கடந்த மாசம் இருந்த எல்லா பொல்லாப்புல இருந்தும் நம்மை விலக்கி அவர் பாதுகாக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார். முதலாவது 91ஆம் சங்கீதம் 5வது வசனத்துல, இரவில் உண்டாகும் பயங்கரம். இரவில் உண்டாகும் பயங்கரம். இரவிலே என்ன பயங்கரங்கள் உண்டாகிறது? இரவிலே பொல்லாப்பு உண்டாகுது, இரவிலே களவுகள் உண்டாகிறது, இரவிலே பாவங்கள், விபச்சாரங்கள், திருட்டுதனம், கொலை, கொள்ளை எல்லாம் இரவுல உண்டாகிறது. வியாதி உண்டாகிறது இரவிலே. சிலர் சொல்லுவாங்க, நைட்டு படுக்கும்போது நல்லா படுத்தாருங்க, காலையில எழும்பும் போது பார்த்தா வியாதி, மூக்கு தனியா வீங்கி கிடக்கும், கண்ணு வீங்கி கிடக்கும், மூஞ்சி வீங்கி கிடக்கும். என்னாச்சு? நைட்டு படுக்கும்போது நல்லா தானே படுத்தீங்க, தெரியல, என்னமோ ஆயிடுச்சு. இரவிலே பயங்கரங்கள் உண்டாகுது. இருளிலே பிசாசு கலைகளை விதைக்கிறான். ஆனால் இருளிலே கர்த்தர் பெரிய வெளிச்சத்தை உதிக்கும்படியாய் யோபுடைய வீட்டிலே, அவருடைய கூடாரத்திலே கர்த்தருடைய வெளிச்சம் அவன் மேல் இருந்தது போல உங்க மேல கர்த்தருடைய வெளிச்சம் இருந்தா இருளை கர்த்தர் கடக்க செய்வார். இருள் அணுகாதபடி கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்றார், முதல் காரியம், இரவுல உண்டாகிற பயங்கரம் உங்களை அணுகாது. ஆமென் சொல்லுங்களேன். இரண்டாவது, அதே வசனத்துல வாசிக்கிறோம், பகலிலே பறக்கும் அம்பு. பகலிலே பறக்கும் அம்பு. இன்னைக்கு இரவுல உட்கார்ந்து அநேக காரியங்களை மற்ற குடும்பங்களுக்கு விரோதமாய், மற்றடைய வாழ்க்கைக்கு விரோதமாய், வியாபாரங்களுக்கு விரோதமாய் அநேக காரியங்களை செய்கிறாங்க. இரவுல அவர்கள் செய்கிறது பறந்து வந்து அநேக குடும்பங்களை, சரீரங்களை, அவருடைய ப்ரொஃபஷன், அவருடைய ஒர்க், ஜாப், பிசினஸ் எல்லாத்தையும் பாதிக்குது. குடும்பத்துல சமாதானத்தை கெடுக்குது, வேலையில பிரச்சனை, எல்லாம் எதை எடுத்தாலும் தோல்வி, தடை, வர வேண்டிய பணம் வரல. பகலிலே பறக்கிற அம்பு, உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் பறக்கிற அம்பு. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தால் யாத்திராகமம் 23:23 சொன்னது போல, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் அணுகவே அணுகாது. யாக்கோபின் சந்ததியே, இஸ்ரவேலின் வம்சமே, தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்றாரு, அணுகவே அணுகாது. எப்படிப்பட்ட அம்புகள் உங்களுக்கு விரோதமா வரலாம், ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அது உன்னை அணுகாது. மூன்றாவது, 6வது வசனத்துல வாசிக்கிறோம், இருளில் நடமாடும் கொள்ளை நோய். இருளில் நடமாடும் கொள்ளை நோய், வாதை, கொள்ளை நோய், ரோகங்கள், பலவீனங்கள். இரவிலே இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய். வெளிச்சத்தில் அல்ல, இருளில், இன் டார்க்னஸ். ஏதோ ஒரு கொள்ளை நோய் மனுஷனை வாரி கொண்டு போகிறது, ஜீவனை பிடிங்க நினைக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த கொள்ளை நோய் கூட உங்களை அணுகவே அணுகாது. இப்ப இருக்கிற கொள்ளை நோயை குறித்து நீங்க பயந்துட்டு இருக்கிறீங்கல்ல, தூக்கம் வரமாட்டேங்குது நிறைய பேருக்கு, ஏதோ ஒண்ணு செய்யறதுக்கு பயம், பதட்டம். ஏன் அப்படின்னா, ஒருவேளை இந்த கொள்ளை நோய் என்னை பாதிச்சிருமோ, எனக்கு வந்துருமா, என் குடும்பத்துக்கு வந்துருமா? கட்டாயமா நம்ம அரசாங்க
சட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து பத்திரமா வீட்டுல இருக்கணும். இருந்தாலும் உள்ளத்துக்குள்ள ஒரு பயம், என்ன அணுகிருமா, யாரோ ஒருத்தர் இருமுறாங்க தும்புறாங்க, யாருக்கோ ஒருத்தருக்கு ஃபீவர் அப்படின்னா கூட நம்முடைய உள்ளத்துல அப்படியே பதட்டம், ஐயோ இவங்க கிட்ட போக கூடாது, அணுகிருமா என்று சொல்லி. கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இன்னைக்கு சொல்றாங்க இம்யூனிட்டி பவர் குறைவா இருந்துச்சுன்னா, எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்களுக்கு நிறைய பாதிக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். எதிர்ப்பு சக்திக்கு ஒரு ஆவிக்குரிய விலையேற பெற்ற ஒரு மெடிசின் நீங்க இன்னையில இருந்து எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நோயே வராது. சரியா? இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம் சகல நோய்களையும் குணமாக்குகிற ரத்தம். அந்த ரத்தத்தை உங்க மேல நீங்க பூசிக்கிட்டே இருந்தீங்கன்னா வாதம் உங்களை அணுகாது, கொள்ளை நோய் அணுகாது, ரோகங்கள் வராது. ஆமென். இருளில் நடமாடும் கொள்ளை நோய் இனி எங்க நடமாடினாலும் உங்க வாசல்ல அது நடமாட முடியாது, உங்க வீட்டுக்கு வர முடியாது, உங்க குடும்பத்துக்குள்ள வர முடியாது. மத்தியானத்தில் அடுத்தது மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம். சங்கார தூதன் எகிப்திலே, சங்கார தூதன் எகிப்திலே கடந்து போனான் என்று வாசிக்கிறோமே. இன்னைக்கு சங்கார தூதன் உங்க வீட்டை தாண்டி போயிடுவார், உங்க குடும்பத்தை தாண்டி போவார். உள்ள யாரும் பிரவேசிக்க முடியாது. மரணம், அழிவு, திடீர் இழப்பு நினைச்சு கூட பார்க்கலங்க. சிலர் சொல்லுவாங்க, பார்த்திருக்கிறீங்களா, ஐயோ இவங்களுக்கு இப்படி நடக்கும்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. திடீர் மரணம், திடீர் சங்காரம், குடும்பத்தின் மேலே காணப்படுகிற சாபங்கள், எதிர்பார்க்காம நடக்கிற சில சூழ்நிலைகள், சம்பவங்கள், உங்கள் இருதயத்தை கலங்க வைக்கிற காரியங்கள். இன்று ஆண்டவர் சொல்றாரு, அந்த மத்தியானத்திலே பாழாக்குற சங்காரம் இனி அது உனக்கு அணுகாது, இனி அது உன்னை அணுகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது இரவுல உண்டாகிற பயங்கரம், இரண்டாவது பகலிலே பறக்கிற அம்பு, மூணாவது இருளிலே நடமாடுகிற கொள்ளை நோய், நான்காவது மத்தியானத்திலே பாழாக்குகிற சங்காரம், ஐந்தாவது 7வது வசனத்துல வாசிக்கிறோம், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்திலே 10,000 பேர் விழுந்தா கூட அது உன்னை அணுகாது. 1000 பேர் வரட்டுங்க, 10,000 பேர் வரட்டுங்க. இன்னைக்கு சொல்றேன், இந்த ஒரே ஒரு வைரஸ் உலகமெல்லாம் பரவி பல ஆயிரங்களாய் லட்சங்களாய் பெருகி கொண்டிருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றார், 1000 வைரஸ் வந்தாலும், 1000 கிருமி வந்தாலும், 1000 பாக்டீரியாஸ் வந்தாலும், 10,000 வந்தாலும் உன்னையும் உன் குடும்பத்தையும் அணுகாது என்று சொல்கிறார். ஏங்க அணுகாது? ஏன்னா அருமையான சங்கீதத்தை, இந்த 91ஆம் சங்கீதத்தை யார் எழுதினாங்க? Who wrote the Psalms 91? சங்கீதம் 91 யார் எழுதினா? உடனே நீங்க என்ன செய்வீங்க? வேதத்தை எடுத்து சங்கீதம் 91 பாப்பீங்க, யார் எழுதியிருக்கா, ஏதாவது பேர் போட்டிருக்கான்னு. அதுல பேரே போடல. அப்ப நீங்க என்னதான் பண்ணுவீங்க? சரி, 90ஆம் சங்கீதத்தை பாத்தீங்கன்னா மோசே எழுதியிருக்கிறார். சரியா? 90, 91. இந்த 91ஆம் சங்கீதத்தை எப்ப எழுதினாரு? ஒரு 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 வனாந்திரத்திலே he built a tabernacle, ஒரு கூடாரத்தை அமைத்து அதை முடிச்சதுக்கு அப்புறம், ஆசரிப்பு கூடாரத்தை அமைத்து வனாந்திரத்திலே பாலைவனத்துல கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, இந்த உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். கர்த்தருடைய சமூகத்துல இருக்கிற தேவ பிள்ளையே, இன்று இந்த லைவ் அட்டெண்ட் பண்ற தேவ பிள்ளையே, நீங்க உன்னதமானவருடைய மறைவுல இருக்கிறபடினாலே ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றும் உங்களை அணுகாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. 4 காரியங்களை பார்த்தோம். 5வது, 1000 பேரா இருந்தாலும் 10,000 பேரா இருந்தாலும் அணுகாது. ஒரு பெரிய சேனையை எழுப்பாங்க. தானியேலுக்கு முன்பாக தேசம் எழுப்பினது, அதிகாரிகள் எழுப்பினாங்க. ஆனா ஒன்னும் சேதப்படுத்த முடியல. ஏன் அப்படின்னா அவன் உன்னதமானவருடைய மறைவில் இருந்தான். அண்டர் ஹிஸ் ஷேடோ, அவருடைய மறைவில் இருக்கிறீங்கல்ல, ஒன்று உங்களை சேதப்படுத்தாதே. 5 காரியங்களை பார்த்தோம். 6வது 10வது வசனம் சொல்லுகிறது, வாதை
உன் கூடாரத்தை அணுகாது. கொள்ளை நோய் அணுகாது, பாழாக்கிற சங்காரம் அணுகாது, அம்பு அணுகாது. 1000 பேர் வந்தாலும் 10,000 பேர் வந்தாலும் அணுகாது. இங்க 10வது வசனத்துல சொல்றாரு, வாதை கூட உன் கூடாரத்தை அணுகாது. வாதம் கூட அணுகாது, வாதை கூட அணுகாது, ரோகம் கூட அணுகாது. ஏன்? நீங்க உன்னதமானவருடைய மறைவுல இருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் இந்த சங்கீதத்தை வாசிங்க, தினமும் இரவுல வாசிங்க, பகல்ல வாசிங்க, அறிக்கையிடுங்க, உன்னதமானவருடைய மறைவுல இருக்கிறேன். I am under the shadow of my God. நான் உன்னதமானவருடைய most high God உடைய ஷேடோல நான் இருக்கிறேன். ஒன்றுமே என்னை சேதப்படுத்தாது, ஒன்றும் என்ன சேதப்படுத்த. ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கிறேன். ஒருவேளை இது வந்துருமோ அது வந்துருமோ என்று கலங்கி நிற்கிற தேவ பிள்ளையே, இனி தைரியமா விசுவாசத்தோட சொல்லுங்க, ஒன்னும் என்ன அணுகாது, என் குடும்பத்தை அணுகாது, என் பிள்ளை அணுகாது, என் பெற்றோர் அணுகாது. ஆமென். 32ஆம் சங்கீதம் 32 6வது வசனம். Psalms 32 verse 6. Psalms 32 verse 6 வாசிக்கலாம். 32:6. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம், சாதாரண ஜலப்பிரவாகம் அல்ல, சாதாரண வெள்ளம் அல்ல, சாதாரண அலை அல்ல. ஆண்டவர் சொல்றார், மிகுந்த ஜலப்பிரவாகம். எப்படி போட்டிருக்கு பாத்தீங்களா? பக்தி உள்ளவன் எவனும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டானா, மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தா கூட அது உங்களை அணுகாது, அணுகாது, அணுகாது. ஏன் அப்படின்னா, அந்த அலைகள் வரும் பொழுது ஒரு பெரிய கண்மலை அங்க இருக்குது. அந்த கண்மலைக்கு பின்னாடி யாரெல்லாம் மறைஞ்சுக்கிறாங்களோ அவங்க மேல அந்த அலைகள், பெருவெள்ளம், பெருங்காற்று ஒண்ணுமே அணுகாதுங்க. அது எல்லாவற்றையும் என்ன ஆயிரும் அப்படின்னா, அந்த கண்மலை தடுத்துரும். கண்மலையாகிய கிறிஸ்துவுக்கு உள்ள நீங்க மறைந்திருக்கிறபடினாலே மிகுந்த ஜலப்பிரவாகங்கள், புயல் காற்று வந்தா கூட உங்களை அணுகாதே, உங்களை அணுகாதே. இந்த ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க முடியாது வாஞ்சிக்கிறேன். நீதிமொழிகள் Proverbs chapter 19 verse 23. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 23வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது. தீமை அவனை அணுகாதே, தீமை அவனை அணுகாதே. கர்த்தருக்கு பயப்படுறீங்களா? ஒருவேளை ஏன் இந்த சூழ்நிலை? கர்த்தருக்கு பயம், கர்த்தர் மேல உள்ள பயம் அற்று போனாங்க சொன்னாங்க. கர்த்தரை தேடுறது இல்ல, கர்த்தர் மேல வைராக்கியம் இல்ல, கர்த்தர் மேல நம்பிக்கை இல்ல. துன்மார்க்கன் தெய்வம் இல்லை என்று சொல்லி திரிகிறான். ஆனா எல்லாவற்றுக்கும் மேல ஒரு வல்லமை இருக்கு. பெரிய பெரிய சயின்டிஸ்டால கண்டுபிடிக்க முடியல, பெரிய பெரிய டாக்டர்ஸால சுகப்படுத்த முடியல. ஆனா இயேசுவால் கூடும். உங்களை உங்க குடும்பத்தையும் பாதுகாக்க முடியுங்க. தீமை உங்க வாசப்படியில படுக்க போறது கிடையாது. தீமை உங்கள் அருகாமையில வரப்போறது கிடையாது. தீமை உங்களை கிட்டி சேர்வதில்லை. தீங்கு நீங்க அனுபவிக்க போறதில்லை. இதுவரைக்கும் நீங்க தீமையை கண்டிருக்கலாம். யோசேப்பு சொல்றாரு, தன்னுடைய சகோதரர்கள் தீமை செய்ய நினைத்தார்களாம். வேதத்தில் அந்த பகுதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். தன்னுடைய சகோதரர்களை பார்த்து நான் சொல்ல, நீங்கள் எல்லாரும் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ மிகுந்த இரக்கத்தின்படி அதை நன்மையாய் மாற்றினார். அப்ப தீமை வருதா? தீமையை கண்டு பயப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்காக நன்மை செய்கிற ஒரு ஆண்டவர் உங்களுக்காக இருக்கிறார், உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஒருவேளை தீமை வந்தா கூட நீங்க விசுவாசமா சொல்லுங்க, இது என்னுடைய நன்மைக்காக ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு நாளும் தீமையினால் அவர் உங்களை சோதிக்கவே மாட்டாருங்க. அந்த தீமையை ஆண்டவர் உங்களுக்கு நன்மையாய் மாற பண்ணுவார்.
நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு இது தீமை அல்ல, இது நன்மைக்கு ஏதுவாக. ஏன்னா அதனாலதான் நாங்க ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறோம், அதிகமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் காலையில இருந்து இரவு வரைக்கும் காத்திருக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை, ஒரு வாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கு. அதிகமாய் வேதத்தை தியானிக்கத்தக்கதாய், ஆண்டவரிடத்தில் இன்னும் வெளிப்பாடுகளை கற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது உன்னதமான நேரம், இது தீமை அல்ல, இது நன்மைக்கு ஏதுவாக. ஏன்னா நீங்க வீட்டுல குடும்பத்தோடு நேரத்தை செலவிடும்படியாக, உங்கள் பிள்ளைகளோட நேரத்தை செலவிடும்படியாக, கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து வீட்டுல யோசிக்கிறதை, சிலதை யோசிக்கிறதே கிடையாதுங்க. காலையில ஓடுறது, திரும்பி வர்றது, படுக்கிறது, சாப்பிடுறது, இதே ரொட்டீன் ஒர்க். இந்த ரொட்டீன் ஒர்க் எல்லாம் ஆண்டவர் கட் பண்ணி இன்னைக்கு உங்களை வீட்டுல உட்கார வச்சிருக்கிறாருன்னா உங்க பிசிக்கல் பாடிக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்திருக்கிறார். உங்க மென்டலி, உங்களுடைய மைண்டுக்கு, சைக்கலாஜிக்கலா நிறைய பேர் அஃபெக்ட் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டார். சரியா? தீமையை நன்மையாய் மாற்றுவார். தீமை உங்களை அணுகாது. என்னென்ன காரியங்கள் என்பதை நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். இரவுல உண்டாகிற பயங்கரம் உங்களை அணுகாது. முதல். இரண்டாவது, பகலிலே பறக்கிற அம்பு உங்களை அணுகாது. மூணாவது, இருளிலே நடமாடுகிற கொள்ளை நோய் உங்களை அணுகாது. நான்காவது, மத்தியானத்துல பாழாக்குற சங்காரம் உங்களை அணுகாது. உங்க பக்கத்துல 1000 பேர், வலது பக்கத்துல 10,000 பேர் வந்தாலும் உங்களை அணுகாது. வாதை உங்க கூட அணுகாது. மிகுந்த ஜலப்பிரவாகம், படகே கவிழ்ந்து போற நிலைமை வந்தாலும் உங்களை அணுகாது. தீமையும் உங்களை அணுகாது. ஏன்? உன்னதமானவருடைய மறைவுல இருக்கிறீங்க, சர்வ வல்லவருடைய நிழல்ல இருக்கிறீங்க. அதனால எதை குறித்தும் பயப்படாதீங்க. இருக்கிற இடத்துல தயவாய் நீங்கள் கண்களை மூடுங்க. நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த சூழ்நிலைகளை மாற்ற போகிறார். இந்த பயத்தை மாற்றுவார். உங்கள் கலக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் அங்கலாய்ப்பை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் வேதனையை கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் கடந்து செல்கிற இந்த பாடுகளை கர்த்தர் மாற்றுவார். குறைவோட என்ன செய்வோம், அடுத்த வேலைக்கு நாங்க எப்படி சமைக்க போகிறோம், எப்படி எங்க தேவைகள் சந்திக்கப்படும், எங்களுக்கு இன்னும் சம்பளம் போடலையே, ஐயோ, யார்கிட்ட போய் கேட்கலாம், யார் எனக்கு உதவி செய்வாங்க என்று சொல்லி கலங்கி நிற்கிறீங்கல்ல, கவலைப்படாதீங்க. நீங்க யார்ட்டையும் கேட்க வேணாங்க. கர்த்தருடைய பாதத்துல இருங்க. ஒன்றும் உங்களை அணுகாது. உங்க தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர் எலியா இருக்கிற இடத்துல அந்த கேரி ஆற்றங்கரையிலே அவனை தேடி காகங்கள் போனது போல கர்த்தருக்கு பயப்படுகிற, கர்த்தரை ஆராதிக்கிற, கர்த்தருடைய சித்தத்தை, திட்டத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் அனுப்புவாரு. You believe it. Have faith in God. கர்த்தர் நிச்சயமாய் கனப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதானே நல்ல காலை பொழுதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சூழ்நிலை மாறட்டும்பா. உம்மை துதிக்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. தெய்வமே, உம்முடைய கரம், உம்முடைய கிருபை, உம்முடைய பரிசுத்த பிரசனம் எங்களை ஆட்கொள்ளட்டும். ஒன்றும் எங்களை அணுகவே கூடாது என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க. வல்லமை உள்ள கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வாரம் ஃபுல்லா கர்த்தர் நடத்துங்கப்பா. தேவையெல்லாம் கர்த்தர் சந்திப்பீராக. இயேசு கிறிஸ்து எங்களுக்காய் சிந்தின ரத்தம், இந்த சரீரம், ஆண்டவரே எங்களுக்காய் பட்ட பாடுகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. உம்முடைய ரத்தம், விளையேற பெற்ற ரத்தம் எங்களை சுகமாக்கி கனப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். வல்லமை உள்ள கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், குமாரனுடைய அன்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.